ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கலாத்தியர் 3:29 கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் முதல் வார்த்தையில் கூட நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் என்று சொல்லப்பட்டிருக்காம். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் உடையவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயர்த்தார், நமக்காக திரும்ப வரப்போகிறார். அந்த கிறிஸ்துவை நாம் உடையவர்களாக இருப்போம் என்றால் மெய்யாகவே நாம் ஆபிரகாமின் சந்ததியாயும் இருக்கிறோம். ஏன் இந்த வேத வசனத்தில் ஆபிரகாமின் சந்ததியாராயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த விசுவாசத்தை தேவன் பார்த்தார். அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் மூலம் அநேக வாக்குத்தத்தங்களை அவர் பெற்றிருக்கிறார். அதுபோல நாமும் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம் என்பதை ஒருபோது இந்த பூமியில் நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் நமக்குள்ளும் தேவன் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். முதலாவதாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் ஆபிரகாம் இருக்கிறார். அவருக்குள்ள விசுவாசம் பெரிதாக இருந்தது. அவர் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றார் தேவனிடத்தில். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சந்ததியாக தான் நாமும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளும் தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக வாக்கு தத்தத்தின் சுதந்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆபிரகாம் விசுவாசித்து அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார், அதுபோல் நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விசுவாசித்து நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ஆபிரகாமை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற நீங்களும் விசுவாசியுங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அநேக வாக்கு தத்தங்கள் வேதத்தில் உண்டு. எல்லா வாக்கு தத்தங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால்தான் நாம் ஆபிரகாமின் சந்ததியாயும் இருக்க முடியும். அடுத்ததாக வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்தை விசுவாசித்து ஆபிரகாமின் சந்ததியாக வாக்கு தத்தங்களின் சுதந்திரமாயும் நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசித்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேதவசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஆபிரகாமின் சந்ததிகளாக விசுவாசத்தில் நீங்கள் வல்லவர்களாய் மாறுங்கள். அவர் அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயும் இருக்கிறோம். இன்னும் வாக்குத்தத்தங்கள் எங்களுக்காக நீர் அநேகம் வைத்திருக்கிறபடினால் அதையெல்லாம் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற அநேகருடைய குடும்பங்களில் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின் சுதந்திரமாயும் வாழ நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. தேவ பிரசனத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஓடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.